அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக சூரிய பகவான் குருவினுடைய வீட்டிற்குள் சூரியன் நுழைவதால் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அந்த வகையில் இந்த சூரிய பயிற்சியின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகிறாருங்க. இது தொடர்பான விவரங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் 15 டிசம்பர் 2024 அன்று இரவு 9:56 மணிக்கு தனுசு ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அத்தகைய சூழ்நிலையில சூரிய பகவான் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார், அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் உலகின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாகுங்க மற்றும் 9 கிரகங்களுடைய முக்கிய கிரகமாக கருதப்படுகிறது. சூரிய கடவுள் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். அந்த வகையில சூரியன் ஆண் இயல்பின் கிரகம் மற்றும் இது வாழ்க்கையின் கடினமான பணிகளை கையாள உறுதி வழங்குகிறது என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் யாருடைய ஜாதகத்தில் சூரியன் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொழில், பெரும் நிதி ஆதாயம், மகிழ்ச்சியான உறவு, தந்தையின் சகவாசம் போன்ற அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிப்பதை நம்மளால் காண முடியுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய தனுசு ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் முதல் வீட்டில் அதிபதியாகவும் இப்போது உங்களுடைய ராசியின் 5வது வீட்டில் பயிற்சியாகிறாருங்க. இந்த காலகட்டத்துல பெரிய அளவிலான பணத்தை சம்பாதிப்பதில் வெற்றி பெற இருக்கீங்க. குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ராசிக்காரர் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் இந்த பயணங்களின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் முன்னேற்ற திட்டமிடுவதால் வேலையில் வெற்றி பெற இருக்கீங்க. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நிதி நன்மைகளை பெற இருக்கீங்க. சொந்த தொழில் செய்பவர்கள் தங்களுடைய சிறந்த திறன்களின் அடிப்படையில் நல்ல திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்து கொள்வார்கள். இதன் விளைவாக நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவிருக்கீங்க. அதே போல் தனுசு ராசியில் சூரியன் பெயர்ச்சியின் போது நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சம்பாதிப்பது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. இந்த ராசிக்காரர்களுடைய உறவு முன்பை விட வலுவாக இருக்குங்க. இப்போது அவர்களின் உறவு பாதுகாப்பான நிலையை அடையுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சூரிய பயிற்சி அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். பஞ்சம மற்றும் அஷ்டமாதிபதியான குரு தொழில் ஸ்தானத்தில் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. பாக பிரிவினை முடிவடையாமல் இழுபறி நிலையிலேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பிக்குள் ஏற்பட்ட அரசல் பிரசல்களை பெரிதாக்க வேண்டாங்க. எதையும் சமாளிக்கும் வல்லமை பெற்ற உங்களுக்கு குருவினுடைய வக்ர காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10 குரு வருவதால் பதவி மாற்றங்கள் உண்டு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான
சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல சனி பகவானை செவ்வாய் பார்க்கிறார். அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த தருணங்கள்ல கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவரது பார்வை சனியின் மீது பதியும் போது குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குங்க. கடுமையாக முயற்சி காரியங்கள் கைகூடாமல் போகலாங்க. நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் வீண் பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இப்போது மகரத்திற்கு வரும்போது கடன் சுமை குறையுங்க, கவலைகள் தீரும். இவ்வளவு நாட்களாக இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள், தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பயணம் பலன் தருவதாக அமையுங்க. உடன்பிறப்புகள் வெளியே சுபகாரியம் முடிவாக இருக்குது. அதனால் சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. நீண்ட நாளைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதும் நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்லங்க, சுகக்கேடும். அதனால் மருத்துவ செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க இயலாது. தாயினுடைய உடல் நலத்துல கவனமாக இருப்பது நல்லதுங்க. தந்தை வழி உறவினர்களுடைய பகை உருவாகலாங்க. பாக பிரிவினைகள் திருப்தி தராது. பணியிட மாற்றம் கவலைக்குரியதாக அமையுங்க. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியங்க. நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த தருணங்கள்ல வக்ரமம் பெற இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. இதனால் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகுங்க. குறிப்பா நரம்பு எலும்பு பாதிப்புகள் ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்குங்க. எதையும் துணிந்து செய்ய இயலாது. வீடு மாற்றம் கூட வரலாங்க. தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு வேலைக்கான முயற்சியில் இடையூறு கூட வரக்கூடுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்தாலும் இடமாற்றம் அல்லது நாடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற நினைப்பீங்க. கலைஞர்களுக்கு தலைமை பதவி தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதியின் காரணமாக படிப்பில் அக்கறை குறையுங்க. பெண்கள் குடும்ப தலைவர்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தகவல்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதையும் எளிதில் செய்ய இயலாது என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.